அனைவருக்கும் வணக்கம். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டோபாலஜிலேருந்து செஷன் 2 அதை கண்டினியூஸ் அதை பேஸ் பண்ண லாஸ்ட் டைம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பேஸ் பண்ணி டெஃபினிஷன்ஸ் தியரம்ஸ் லெம்மாலாம் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து ஃபைனைட் க்ளோசர் கம்பேரபிள். ஸோ மூணோட டெஃபினிஷன் என்னென்னு பார்த்துடலாம். சப்போஸ் த டவ் அண்ட் டவுடஸ் ஆர் டூ டோபாலஜிஸ் அண்ட் a given set x. ஒரு செட்டு எக்ஸுக்கு ரெண்டு டோபாலஜி டிஃபைன் பண்ணியிருக்கு, டவ் டவுடஸ். ஸோ இஃப் டவுடஸ் கண்டைன்ஸ் டவ் we say the டவுடஸ் இஸ் ஃபைனர் தேன் டவ். அதாவது எது பெருசோ அதை நம்ம ஃபைனர்னு சொல்லுவோம், சின்னது வந்து க்ளோசர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. டவுடஸ் இஸ் ஃபைனர் தேன் டவ். ஓகேவா? இஃப் டவுடஸ் ப்ராப்பர்லி கண்டைன்ஸ் டவ் we say the டவுடஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃபைனர் தேன் டவ். அது ப்ராப்பராக கண்டைன் பண்ணி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரிக்ட்லி வேர்டை யூஸ் பண்ணுவோம். டவுடஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃபைனர் தேன் டவ். ஸோ கண்டைன் பண்ணி வச்சு தான் ஃபைனர் சொல்கிறாங்க. எது பெருசோ அது ஃபைனர், சின்னது வந்து க்ளோசர். ஸோ வி ஆல்சோ சே த டவ் இஸ் க்ளோசர் தேன் டவ். அதாவது சின்னது, க்ளோசர்னா சின்னது. ஸோ டவ் இஸ் க்ளோசர் தேன் டவுடஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி க்ளோசர் in these two respective situation. ஸோ ஈஸியாக நான் புரிகிற மாதிரி போட்டிருக்கேன் இங்கே. டவுடஸ் கண்டைன்ஸ் டவ். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு சிம்பிள் ஈக்குவலாக கூட இருக்கலாம். அப்படி இருந்தால் டவுடஸ் வந்து எது பெருசோ அது ஃபைனர், டவ் வந்து இல்லைன்னது க்ளோசர். ஸோ அந்த ஈக்குவல் சிம்பிள் இல்லாமல் ப்ராப்பர்லி கண்டைன்ஸ் பண்ணிருந்துச்சுன்னா டவுடஸ் இஸ் என்னது ஸ்ட்ரிக்ட்லி ஃபைனர் தேன் டவ். ஸோ நம்ம டவ்னு சொல்லணும்னா டவ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி க்ளோசர். ஸோ இப்படி எடுத்துக்கலாம். இதுதான் டெஃபினிஷன் ஃபைனர் க்ளோசருக்குள்ளது. ஸோ நெக்ஸ்ட்டு கம்பேரபிள் டெஃபினிஷன் பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டவ் இஸ் கம்பேரபிள் வித் டவுடஸ் இஃப் எய்தர். எப்போ நம்ம கம்பேரபிள்னு சொல்லுவோம்னா இஃப் எய்தர் டவுடஸ் கண்டைன்ஸ் டவ் ஆர் டவ் கண்டைன்ஸ் டவுடஸ். ஸோ ஒன்று டவுடஸ் எதை கண்டைன் பண்ணியிருக்கணும்னா டவ்வை கண்டைன் பண்ணியிருக்கணும், இல்லை டவ்வு எதை கண்டைன் பண்ணியிருக்கணும் டவுடாஸ். இப்படி ரெண்டில் எது கூட இருக்கலாம். இது அதில் கண்டைன் பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் அது டவ் வந்து டவுடாஸில் இருக்கலாம், டவுடாஸ் வந்து டவ்வில் இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் சரி நம்ம அந்த என்ன சொல்லுவோம்னா டவ் இஸ் கம்பேரபிள் வித் என்னது டவுடாஸ். ஸோ இது ஷார்ட்டாக நான் இதில் கொடுத்துருக்கேன். லார்ஜ் எது பெருசோ அது வந்து ஃபைனர், ஸ்மால் வந்து க்ளோசர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பேசிஸ் ஃபார் ஏ டோபாலஜி. இது சிலபஸில் உள்ள டாபிக். ஃபஸ்ட்டு வந்து டோபாலிக்கல் பேஜஸ் ஸ்பேசஸ்ஸு. ஸோ அதில் தான் நான் டெஃபினேஷன் எல்லாம் கொடுத்துருக்கேன். இது வந்து என்னது பேசிஸ் ஃபார் என்னது டோபாலஜி. ஸோ ஃபஸ்ட்டு பேசிஸ்னால் என்னன்னு பார்த்துடலாம். இஃப் எக்ஸ் இஸ் ஏ செட், a basis for a topology on X is a collection could be of subsets of X called basis element such that X வந்து ஒரு செட்டு. ஓகேவா? அதில் நம்ம பேசிஸ் ஃபார் ஏ டோபாலஜி ஆன் எக்ஸ். ஸோ எக்ஸ் வந்து ஒரு டோபாலஜி, அதில் நம்ம பேசிஸ் எப்படி சொல்கிறோன்னா ஒரு டோபாலஜிக்கு நம்ம பேசிஸ் எப்படி சொல்கிறோன்னா பேசிஸ் எப்படி இருக்குன்னா கலெக்ஷன் ஸ்கிரிப்ட் பி ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ பேசிஸ்னால அது எனக்கு சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் தான். அந்த கலெக்ஷன் நம்ம ஸ்கிரிப்ட் பின்னு வச்சுருக்கோம். இந்த பேசிஸில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் நம்ம பேசிஸ் எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ என்ன கண்டிஷன்னா ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஸோ ஃபார் ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ், அதாவது எக்ஸ் வந்து ஒரு செட், அதுக்கு நிறைய சப்செட் இருக்கும். அதில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஃபார் ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸுக்கும் there is at least one basis element be containing x. ஸோ எக்ஸில் வந்து நிறைய எலமெண்ட் இருக்கும். ஒவ்வொரு ஃபார் ஈச் அதில் எல்லா எலமெண்ட்டுக்கும் குறைஞ்சது ஒரு பேசிஸ் எலமெண்டாவது இருக்கணும். பி கண்டெய்னிங் அந்த எக்ஸை கண்டெயின் பண்ணி குறைஞ்சது ஒரு 2-3 இருக்கலாம். இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு B1, எக்ஸ் பிலாங்ஸ் டு B2 அப்படி இருக்கலாம். ஆனால் குறைஞ்சது அட்லீஸ்ட் ஒன்றாவது இருக்கணும். ஸோ அப்படின்னா தான் அது பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். அதாவது எக்ஸில் எடுக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அதை கண்டெயின் பண்ணி ஒரு பேசிஸ் எலமெண்ட் இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் 2 என்னென்னா இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் to the intersection of two basis element B1 and B2. அது எக்ஸ் வந்து B1 and B2 இன்டர்செக்ஷனில் இருந்துன்னா then there is a basis element B3 containing X such that B3 contained in B1 intersection B2. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா சப்போஸ் எக்ஸ் வந்து ரெண்டு இன்டர்செக்ஷனில் இருக்குது, B1 B2 ரெண்டு இன்டர்செக்ஷனில் இருந்துச்சுன்னா ஸோ ஒரு பேசிஸ் எலமெண்ட் B3ங்கிற ஒரு பேசிஸ் எலமெண்ட்டு அதுவும் எதை கண்டெயின் பண்ணியிருக்குமா எக்ஸை கண்டெயின் பண்ணியிருக்கோம்.
எந்த கண்டிஷனில் அந்த B3 எதுக்குள்ளே இருக்குமா, B1 இன்டர்செக்ஷன் B2க்குள்ளே இருக்கும். ஸோ இதில் ஒரு எலமெண்ட் எடுத்தோம்னா அந்த எலமெண்ட் இதுக்குள்ளே இருக்கும், இது இதில் கண்டெயின் ஆகிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருந்தால் இதுதான் பேசிஸோட ரெண்டு கண்டிஷன். ஃபஸ்ட்டு எக்ஸில் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு பேசிஸ் எலமெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷனில் ஒரு எலமெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி இன்னொரு பேசிஸ் எலமெண்ட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பிக்சரில் எப்படி பார்க்கலாம். ஸோ இது ஃபிகரில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். B1 B2 இன்டர்செக்ஷனில் எக்ஸ் இருக்குது, இதுதான் இன்டர்செக்ஷன் பார்ட்டு. அதில் எக்ஸ் இருக்குன்னா B3ங்கிற இன்னொரு எலமெண்ட்டும் அதை கண்டெயின் பண்ணி இருக்கும். ஸோ இதுதான் செகண்ட் பேசிஸோட இது டெஃபினிஷனில் உள்ளது. ஸோ இதுதான் பேசிஸுக்கு டெஃபினிஷன். நெக்ஸ்ட் டோபாலஜி டவ் ஜெனரேட்டட் பை ஸ்கிரிப்ட் பி. ஸோ இதோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்துலாம். ஸோ ஸ்கிரிப்ட் பியால் டோபாலஜி டவ் வந்து ஜெனரேட் ஆகிருக்கு. அதை எப்படி சொல்வதுக்கு வந்து டெஃபினிஷன் இருக்குது. A subset U of X is said to be an open in X. அது இந்த டோபாலஜி டவ்வில் உள்ள எல்லா எலமெண்ட்டுமே ஓப்பனாக தான் இருக்கும். A subset U of X is said to be an open in X. Xல் ஒரு செட் எடுக்கும், ஒரு சப்செட்டு அது வந்து ஓப்பனாக இருக்கணும்னா அது வந்து ஓப்பனாக இருக்குது. Is said to be open in X. That is it to be an element of tau. அது வந்து எங்கே ஓப்பன்னாலே கண்டிப்பாக டவ்வில் தான் இருக்கும். To be an element of tau if for each X belongs to U. இப்போ ஒவ்வொரு X belongs to Uக்கும் யூவில் வந்து ஒவ்வொரு எலமெண்ட் எடுக்கணும். அதாவது யூவில் வந்து ஒரு எலமெண்ட் எடுக்கும். யூவில் எல்லா எலமெண்ட்டும் ஃபார் ஈச் யூவில் எல்லா எலமெண்ட்டும். if for each X belongs to U there is a basis element B belongs to script B. அது யூவில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு பேசிஸ் எலமெண்ட் B belongs to script B such that X belongs to B and B contained in U. ஸோ புரியுதா, யூவில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு பேசிஸ் எலமெண்ட்டு அந்த எலமெண்ட்டை கண்டெயின் பண்ணியிருக்கும். அந்த பேசிஸ் எதில் கண்டெயின் ஆகிருக்குமா, யூவில் இருக்கும். ஸோ இதுதான் டோபாலஜி ஜெனரேட்டட் பை ஸ்கிரிப்ட் பி. ஈஸியாக நான் ஃபிகர் படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து யூங்கிற ஒரு செட் எடுத்துருக்கோம், அது எங்கே இருக்குது, டவ்வில் இருக்குது. நெக்ஸ்ட்டு யூவில் வந்து ஒரு எக்ஸுங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கோம். பாயிண்ட் எடுத்தோன்னா இந்த எக்ஸ் வந்து எதில் இருக்குமானா பியில் இருக்கும். இந்த பி எதில் உள்ள ஸ்கிரிப்ட் பியில் உள்ளது. இது அகைன் எங்கே கண்டெயின் ஆகிருக்கு, யூவில் கண்டெயின் ஆகிருக்கு. ஸோ இந்த இப்படி போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த பி எலமெண்ட் ஆஃப் எங்கே போயிடும், டவ்வில் போயிடும். இந்த டவ்வில் உள்ள எலமெண்ட் எல்லாம் இந்த ஸ்கிரிப்ட் பி எலமெண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால் அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், டோபாலஜி டவ் ஜெனரேட்டட் பை ஸ்கிரிப்ட் பி. இதுதான் ஃபார்முலா. என்னென்னா டவ்வில் ஒரு எலமெண்ட் எடுக்கும்னா அதில் ஒரு சப்செட் எடுக்கும், அதில் ஒரு எலமெண்ட்டு, அந்த எலமெண்ட் அதை கண்டெயின் பண்ணி ஒரு என்னதாகும், ஒரு இது இருக்கும், பேசிஸ் எலமெண்ட் இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து எனது டோபாலஜி ஜெனரேட்டட் பை ஸ்கிரிப்ட் பி. ஸோ ஒரு நோட் இருக்குது, ஈச் பேசிஸ் எலமெண்ட் இஸ் இட் செல்ஃப் அண்ட் எலமெண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் டவ். இது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதாவது பேஸில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுமே எலமெண்ட் ஆஃப் என்ன தான், ஸ்கிரிப்ட் டவ் தான். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்துடலாம். எக்ஸாம்பிள், let script B be the collection of all circular regions, interiors of circles in the plane. ஸோ அதாவது இந்த கலெக்ஷன் இது வந்து பேசிஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ டோபாலஜி ஜெனரேட்டட் பை ஸ்கிரிப்ட் பி. அதாவது இன்டீரியர் ஆஃப் சர்க்கிள்ஸ், நிறைய ஒரு ரீஜனில் வந்து நிறைய சர்க்குலர் ரீஜியன் இருக்குது. கலெக்ஷன் ஆஃப் அது ஸ்கிரிப்ட் பின்னு எப்படி இருக்குது, எல்லாமே கலெக்ஷன் ஆஃப் என்னது, சர்க்குலர் ரீஜியன். உள்ளுள்ளதை மட்டும் நம்ம எடுக்கிறோம் இந்தி பிளேன், ஒரு பிளேனில். ஸோ இது வந்து எதோ ஜெனரேட் பண்ணுமா, டோபாலஜி ஜெனரேட் பை ஸ்கிரிப்ட் பி. இது வந்து பேசிஸ் கண்டிஷன் இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணோம். ஒவ்வொரு இதில் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அதை இது பண்ணி ஒரு பேசிஸ் எலமெண்ட் ஒரு சர்க்கிள் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, இன்டர்செக்ஷனில் நம்ம என்ன எடுத்தாலும் அதுவும் எங்கே இருக்கும், இன்னொரு பேசிஸ் எலமெண்ட் அதை கண்டெயின் பண்ணி இருக்கும். ஸோ இது ஒரு பேசிஸ்க்கு ஒரு வந்து எக்ஸாம்பிள். இது கூட கேட்கலாம் ஒன் வேர்ல, சர்க்குலர் ரீஜன் வந்து பேசிஸாக இல்லையா, அதே கலெக்ஷன் ஆஃப் ஆல் சர்க்குலர் ரீஜன்ஸ் இன் தி பிளேன் அது பேசிஸாக இல்லையான்னு கேட்கலாம். இது வந்து பேசிஸ் தான். அதே மாதிரி லெட் ஸ்கிரிப்ட் பி டேஸ் பி தி கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரெக்டாங்குலர் ரீஜன். சர்க்கிளுக்கு போல நம்ம ரெக்டாங்கிள் வச்சு கூட இருக்கலாம். ஸோ அதுவும் உங்களுக்கு இந்தி பிளேன், அதுவும் இன்டீரியர் ஆஃப் ரெக்டாங், அதுவும் என்னது தான், பேசிஸ் தான். ஸோ ரொம்ப ரெண்டுமே இம்பார்ட்டன்ஸ் ஒன் வேர்டு. தி கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரெக்டாங்குலர் ரீஜன் என்னது தான், பேசிஸ் தான். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கவனிச்சிக்கணும். பேசிஸாக இல்லையான்னு என்ன பண்ணிக்கணும், பார்த்துக்கணும். ரெண்டு இது இருக்குது, இது ஒன் வேர்டில் கேட்கலாம். கலெக்ஷன் ஆஃப் சர்க்குலர் ரீஜனும் கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரெக்டாங்குலர் ரீஜன் ரெண்டுமே என்னது தான், பேசிஸ் தான். இதே தான். இதுக்கு பதிலாக ஒரு சர்க்கிள் பதிலாக ரெக்டாங்கிள் போட்டு சொன்னால் அந்த பேசிஸ் கண்டிஷன் என்ன பண்ணோம், சாட்டிஸ்ஃபை பண்ணோம். நெக்ஸ்ட்டு தேர்டு,
if x is any set, x வந்து ஏதாவது செட், any set எடுத்துக்கலாம். the collection of all one point subsets of x, அது ஒரே பையன் சிங்கிள்டன் a சிங்கிள், அது one point subsets of x is a அதுவும் பேசிஸ் கண்டினியூஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணும். எதுக்குன்னா for the discrete topology on x. discrete topology ஆல்ரெடி உங்களுக்கு நான் டெஃபினிஷன் லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ படிச்சுக்கோங்க. ஒன் பாயிண்ட் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் எல்லாமே பேசிஸாக இருக்குமா, எதுக்குன்னா டிஸ்கிரீட் டோபாலஜி. இது கூட ஒன் வேர்டில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஒன் பாயிண்ட் சப்செட் ஆஃப் எக்ஸ் பேசிஸ் ஃபார் எந்த டோபாலஜிக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னா டிஸ்கிரீட் டோபாலஜி. ஸோ படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு லெம்மா. லெட் பேசிஸ் ஃபார் டோபாலஜி உள்ள லெம்மா. let x be a set, x வந்து ஒரு செட்டு. let script be the basis for a topology tau on x. script b வந்து topology tau இருக்குல்ல, அதுக்கு வந்து script b வந்து basis. then tau equals, tau எதுக்கு ஈக்குவலாக the collection of all union of elements of script b. அது tau எதுக்கு ஈக்குவல்னா collection of all union of elements of script b க்கு ஈக்குவல். இது வந்து லெம்மா. அதாவது நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். tau equals union of elements of script b. யூனியன் எக்ஸ் பிலாங்ஸ் டு யூ பிஎக்ஸ். ஸோ பிஎக்ஸ் எங்கே இருக்கும்னா ஸ்கிரிப்ட் பியில் இருக்கும். ஸோ அதனுடைய எல்லா எலமெண்ட்டுக்கும் நம்ம யூனியன் எடுத்து அதான் என்னது டவ், அதான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லெம்மா. லெட் எக்ஸ் பி a topological space. suppose that script C is a collection of open sets of x such that for each open set u of x and each x in u there is an element C of script b such that x belongs to C contain u. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா லெட் எக்ஸ் பி ஒரு எக்ஸ் வந்து ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ், ஒரு டவு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஓகேவா. லெட் எக்ஸ் பி எக்ஸ் வந்து டோபாலஜிக்கல் ஸ்பேஸு. சி வந்து கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் ஆஃப் எக்ஸ், அதாவது எக்ஸுக்கு நிறைய ஓப்பன் செட்ஸ் இருக்கும், அதோடைய கலெக்ஷன் வந்து ஸ்கிரிப்ட் சி. ஃபார் ஈச் ஓப்பன் செட்ஸ் யூ ஆஃப் எக்ஸ், அதாவது எக்ஸில் ஒவ்வொரு ஓப்பன் செட் யூக்கும் and each x in u, அதாவது uல ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் there is an element C of script C such that x belongs to C contain u. இப்படி இருந்தா then script C is a basis for the topology of x. ஷார்ட்டாக நான் வந்து ஃபிகரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸில் ஒவ்வொரு எலமெண்ட் யூ, ஒவ்வொரு சப்செட் ஓப்பன் செட் யூக்கும் நம்ம ஒரு எலமெண்ட் எடுத்தோம்னா அந்த எலமெண்ட்டை கண்டெயின் பண்ணி ஸ்கிரிப்ட் சியில் ஒரு எலமெண்ட் வந்து இருக்கும். x belongs to C, C contain u. இதுதான் பேசிஸோட வந்து டெஃபினிஷன். ஸோ அதனால் இந்த ஸ்கிரிப்ட் சியும் எப்படி இருக்குமா பேசிஸ் ஃபார் தி டோபாலஜி ஆஃப் எக்ஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லெம்மா. ஸோ அடுத்த லெம்மா. லெட் ஸ்கிரிப்ட் b and b dash b basis for the topologies tau and tau dash respectively. அதாவது ஸ்கிரிப்ட் b வந்து எதுக்கு பேசிஸ்னா டவுக்கு, b dash வந்து tau dash. அப்படி இருந்தால் then the followings are equivalent. ஸோ ரெண்டு கண்டிஷன் இருக்கும், இந்த ரெண்டு கண்டிஷனும் ஈக்குவலன்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது tau dash is finer than tau. ஸோ tau dash தான் பெருசு, tau dash is finer than tau. இப்படி இருந்தால் இது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், இது இருந்தால் இது சாட்டிஸ்ஃபை. இதுதான் ஈக்குவலன்ட் கண்டிஷன். ஃபார் ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் and each basis element script b belongs to b belongs to script b containing x. அதாவது எக்ஸில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு பேசிஸ் எலமெண்ட் b belongs to script b, இந்த எக்ஸை கண்டெயின் பண்ணி ஒரு எலமெண்ட் இருக்கும். there is an basis element b dash belongs to script b dash such that எப்படி இருக்கும்னா x belongs to b dash contained in b. ஸோ எப்படி ஈஸி ஞாபகிச்சுக்கோங்க. டவு டேஷ் பெருசாக இருந்தால் இங்கே எது பெருசாக இருக்கும், டவுல உள்ள பேசிஸ் எலமெண்ட் தான் பெருசாக இருக்கும். ஸோ அப்படி ஞாபகிச்சுக்கோங்க. இது இருந்தால் இந்த கண்டிஷன் இருந்தால் இது சாட்டிஸ்ஃபை ஆகும், இது இருந்தால் இது சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ ஈக்குவலன்ட் கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து டெஃபினேஷன் பார்த்துலாம். ஸ்டாண்டர்ட் டோபாலஜி. ஸோ ஸ்டாண்டர்ட் டோபாலஜின்னு என்னன்னா இதான் ஸ்டாண்டர்ட் டோபாலஜி. இஃப் ஸ்கிரிப்ட் பி இஸ் தி கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஓப்பன் இன்டர்வல்ஸ் இன் தி ரியல் லைன். ஸ்கிரிப்ட் பியில் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸாக இருக்கும் இந்த ரியல் லைனில் உள்ளது. எப்போ எந்த ஃபார்மெட்டில் இருக்கும்னா ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் ஏ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் பி. இந்த எக்ஸ் எடுத்தோன்னா கண்டிப்பாக இந்த இன்பிட்வீன் இந்த இதுக்குள்ளே தான் இருக்கும் அந்த எலமெண்ட். தி டோபாலஜி ஜெனரேட்டட் பை ஸ்கிரிப்ட் பி. இந்த ஓப்பன் இன்டர்வலை பேசிஸ் எலமெண்ட்டில் வந்து இந்த ஓப்பன் இன்டர்வல் இருக்கும். இதை வச்சு ஜெனரேட்டட் படி பண்ணக்கூடிய டோபாலஜி நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் டோபாலஜி. அது இதில் எலமெண்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னா இந்த ஓப்பன் இன்டர்வல் ஃபார்முலேட்டில் இருக்கும். ஸோ தி டோபாலஜி ஜெனரேட்டட் பை ஸ்கிரிப்ட் பி இஸ் கால் தி ஸ்டாண்டர்ட் டோபாலஜி ஆன் தி ரியல் லைன். ஸோ ஸ்கிரிப்ட் பியில் வந்து இது இருக்கும் ஓப்பன் இன்டர்வல். ஸோ டோபாலஜி ஜெனரேட்டட் பை இந்த ஸ்கிரிப்ட் பியை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் டோபாலஜி. ஸோ நெக்ஸ்ட்டு
Next, lower limit topology. Lower limit topology na if script B dash is the collection of all half open intervals of the form. This standard topology na full open interval. Lower limit na closed half open intervals. Closed A comma open B equals to double x such that A less than or equal to x less than B. நல்லா கவனிச்சுக்கணும். ஸோ இதுக்குள்ள நம்ம ஒரு எலமெண்ட் எடுத்தோம்னா அது ஏயும் இருக்கலாம். இங்கே க்ளோஸ் இருக்கனால அதனால தான் இங்கே லெஸ் than or equal to சிம்பிள் போட்டிருக்கோம். ஸோ இதை வச்சு ஜெனரேட் பண்ணக்கூடிய டோபாலஜி நம்ம என்ன சொல்லுவோம், லோயர் லிமிட் டோபாலஜி. வேர் A less than B தி டோபாலஜி ஜெனரேட்டட் பை ஸ்கிரிப்ட் B dash. அதில் உள்ள எல்லாமே இந்த எலமெண்ட்டாக தானே இருக்கும். ஸோ அந்த டோபாலஜி நம்ம என்ன சொல்லுவோம், லோயர் லிமிட் டோபாலஜி. லோயர் லிமிட் இருக்கும். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் லோயர் லிமிட் டோபாலஜி R. when R is given the lower limit, அதாவது Rல இந்த lower limit R lower limit topology கொடுத்துச்சுன்னா அதை நம்ம காமனாக எப்படி சொல்லுவோம்னா RL. இதுதான் அதோடைய சிம்பிள். நெக்ஸ்ட் K topology. இது 2012ல் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. let K denote the set of all numbers of the form 1/n. Kல வந்து அந்த நம்பர்ஸ் எல்லாம் எப்படி தான் இருக்குமா, 1/n அந்த ஃபார்மெட்டில் இருக்கும். for n belongs to Z plus and let script B dash be the collection of all open intervals A, B. script B dashல வந்து எந்த எப்படி இருக்கும்னா ஓப்பன் இன்டர்வல்ஸ் ஃபார்ம்ல இருக்கும். வித் எந்த எப்படி இருக்கும்னா along with all the sets of the form open A, B minus K. K நம்பர்ஸ் எப்படி இருக்கும் 1/n. ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஸோ இப்படி இந்த கலெக்ஷனில் தான் ஸ்கிரிப்ட் B dash. ஸோ டோபாலஜி ஜெனரேட்டட் பை ஸ்கிரிப்ட் B இப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், அதுதான் K டோபாலஜி. ஸோ ஓகேவா, அது எப்படி இருக்கும், இந்த ஃபார்மெட்டில் இருக்கணும். ஸ்கிரிப்ட் பியில் இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். K எப்படி இருக்கும்னா 1/n. இது 2012ல் வந்து இந்த இது கொடுத்து கேட்டிருந்தாங்க, இது என்ன டோபாலஜி. ஸோ K டோபாலஜி. K வந்து 1/n இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது K டோபாலஜி. B call the K topology on R. ஸோ நம்ம A minus open interval A, B minus K அந்த ஃபார்மெட் இருந்தால் என்னது K topology on. சப்போஸ் ஆரே அந்த டோபாலஜி வந்து கொடுத்துச்சுன்னா நம்ம காமனாக எப்படி நோட் பண்ணணும்னா RK. ஸோ ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் லெம்மா. The topologies of RL and RK are strictly finer than the standard topology on R. அது RLலும் RKவும் ஃபைனர்னா பெருசு, எதோடையும் பெருசுனா ஸ்டாண்டர்ட் டோபாலஜி. அதாவது ஓப்பன் இன்டர்வல் A, B வச்சு செய்யக்கூடிய ஸ்டாண்டர்ட் டோபாலஜியை விட பெருசா. பட் ஆர் நாட் கம்பேரபிள் வித் 1. அதாவது இந்த ரெண்டுமே கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் இது எதை விட பெருசுனா ஸ்டாண்டர்ட் டோபாலஜியோட பெருசுன்னு இந்த லெம்மாவில் கொடுத்துருக்காங்க. தி டோபாலஜி ஆஃப் RL and RK are strictly finer than the standard topology on R but are not comparable with 1. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் இந்த ரெண்டுமே எதை விட பெருசுனா ஸ்டாண்டர்ட் டோபாலஜியை விட வந்து பெருசு. ஸோ இதை கன்வின்ஸ் பண்ணி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.